உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். எனது சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்குகிறீர்கள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மென்மேலும் நல்ல செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாளிலே, இன்று ஜூன் மாதம் 2ஆம் நாள், நாங்கள் யாழ் நூலகம் எரிப்பு தொடர்பான அந்த விடயங்களை இதற்கு முன்னர் ஒரு கட்டுரையாக பார்த்திருந்தோம். உண்மையில் தமிழர்களின் மூளையாக செயல்பட்ட யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 45 வருடங்களை கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 97,000 நூல்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. 81ஆம் ஆண்டு நடந்த இந்த விடயத்துக்கு இதுவரை குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்ற அந்த விடயம் கடந்து சென்று கொண்டிருக்க, இப்பொழுது 2009ஆம் ஆண்டு நடந்த விடயத்திற்கு எங்கே தீர்வு கிடைக்கப் போகிறது என்பது எல்லோருக்கும் ஒரு கேள்விதான். அது நடக்குமா நடக்காது என்ற அந்த ஒரு விடயங்கள் அது அவ்வாறு இருக்கு. நாங்கள் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்ளை தொடர்பான ஒரு செய்தியில் வடமராட்சி பல்வெட்டித்துறை கொமாந்துறை பகுதியிலே நடந்த ஒரு சம்பவம் பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அது தொடர்பாக அதை விட இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது. கொமாந்துறை பகுதியிலே கடந்த 27ஆம் தேதி ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,15,00,000 ரூபாய்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சிறுவனும் உள்ளடங்குகிறான். 16 வயது மிக்க ஒரு சிறுவனும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறான். கடந்த 27ஆம் தேதி கொமாந்துறை பகுதியிலே இந்த புகை கூண்டுக்குள்ளால் இறங்கி அங்கே உள்ளே சென்றார். அதாவது அந்த வீட்டிலே ஆட்கள் இல்லாத தருணத்திலே அவர்கள் உள்ளே சென்று பார்த்துவிட்டு நெடுங்கணியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தகவலை வழங்கியிருக்கிறார்கள். இங்கே இவ்வளவு பணம் இருக்கிறது என்று, நிறைய பணம் இருக்கிறது, என்ன செய்வது? அவர் அறிவித்திருக்கிறார். உடனடியாக அவ்வளவு பணத்தையும் நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அவர் அறிவித்த பின்னர் அத்தனை பணத்தையும் அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 1,15,00,000 ரூபாய்கள். இதிலே 19 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவரும் 16 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவனும் உள்ளடங்குகிறார்கள். இந்த பணத்தை கொண்டு சென்று அவர்கள் நெடுங்கணி பகுதியிலே புதைத்துவிட்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த 3வது நபர் கைது செய்யப்படவில்லை. முன்னுக்கு, அதாவது இந்த கொள்ளையில் ஈடுபட்ட இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 16 வயது சிறுவனும் 19 வயது இளைஞனும். பல்வெட்டித்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த கொள்ளை சம்பவம் பிடிபட்டிருக்கிறது. அதாவது இந்த சிசிடிவி கேமராக்கள் ஊடாக பெறப்பட்ட தகவலை அடுத்து இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஒருவர் வல்வை சந்தியிலும் மற்றவர் ஆரியகுளம் சந்தியில் வைத்தும் பிடிபட்டிருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகளில் வீட்டில் அதிகளவான பணம் இருப்பதாக நெடுங்கணியில் இருந்த நபருக்கு சொன்னபோது அவர் முழு பணத்தையும் எடுத்து வருமாறு கூறியதால் அவர்கள் எடுத்து சென்று நெடுங்கணியில் உள்ள ஒரு காணியிலே புதைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். இதிலே 74 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்திருக்கிறது. அதே நேரத்திலே சந்தேக நபரை போலீசார் தேடுகின்ற நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறார்கள். கொள்ளையில் ஈடுபட்ட இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகவலை தொலைபேசி ஊடாக தகவலை வழங்கியவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. தேடுதல் நடவடிக்கை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மாபெரும் ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1,15,00,000 ரூபாயை இவர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இதைவிட இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்பான செய்தி. அது கொள்ளை என்பதற்கு அப்பால் அது ஒரு மோசடியாகவே காணப்படுகிறது. வவுனியாவில் 10 கோடிக்கு மேற்பட்ட பணத்துடன் வர்த்தகர் ஒருவர் குடும்பத்துடன் தலைமறைவாகி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. வவுனியா பகுதியிலே அவர் ஒரு நகைக்கடை உரிமையாளர் என்று சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகவே குற்றப்புலனாய்வு தகவல் திணைக்களத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வவுனியா குட்செட் வீதி அம்மா பகவன் ஒழுங்கையில் வசித்து வந்த கௌரி யோலஸ் எனும் பெயரில் நகைக்கடை நடாத்தி வந்த அந்த உரிமையாளரை தனது குடும்பத்தாருடன் தலைமறைவாகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை பல வர்த்தகர்களிடம் கடனாக பெற்றுக்கொண்டு அவர் குடும்பத்துடன் சென்று விட்டார். நான் நினைக்கிறேன் அவர் வேறு இங்கு ஒரு நாட்டிலே போய் இந்த நகைக்கடையை நடத்துவதற்காக அவர்
இந்த வேலையை செய்தாரோ தெரியவில்லை. அவர் நகைக்கடைகளுக்கு நகைகளை வழங்கி இருக்கிறார், தங்கங்களை வழங்கி வியாபாரங்களை செய்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவர் கொடுக்கல் வாங்கல்களையும் செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகளவான பணங்களை வாங்கி கொண்டு அவர் தப்பி சென்று விட்டார். கிட்டத்தட்ட 41 வயது மதிக்கத்தக்க நபர் தான் இந்த மனைவி பிள்ளைகளுடன் சிங்கப்பூருக்கு சென்றிருப்பதாகவே இந்த தகவல்கள் சொல்லுகின்றது. இவர் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வவுனியாவிலே நகைக்கடை வைத்திருந்து வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். பல நகைக்கடைகளிடம் இருந்து அதிகளவான பணங்களை கடனாக பெற்றுக்கொண்டு அவர் தப்பி சென்று விட்டார். ஒரு இலகுவான வழியாக அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார். அதான் இந்த சில அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள், தமிழ் மக்களை இலகுவாக ஏமாற்றலாம் என்று. அந்த சந்தர்ப்பத்தை பலர் இன்று உண்மையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் தொடக்கம் மிகப்பெரிய வியாபாரிகள் எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. உண்மையில் அவரவர் கஷ்டப்படுகின்ற, அவர்கள் தங்களை வருந்தி உழைக்கின்ற பணங்களை இவ்வாறு கொண்டு செல்வதால் இவர்கள் முன்னேறிவிட முடியாது. ஒரு சொற்ப காலத்துக்கு நல்லாக இருந்தாலும் அதற்கான விலையை நாங்கள் கொடுத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. கிழக்கு மாகாணம் மூதூரில் அதிரடி வேட்டை, அதாவது கோடிக்கணக்கான மதிப்புள்ள 155 மூட்டை சங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் கல்முனையிலே ஒரு லொரியுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறது. கடற்கரை நகரான மூதூரில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையிலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதுவரும் அதாவது இலங்கையை உலுக்கிய கடத்தல் சம்பவம் என்று கூட சொல்லலாம். சர்வதேச சந்தையில் அரசு மதிப்புடைய, அதாவது அரச மதிப்புடைய 155 மூட்டை சங்குகள், மிகவும் விலை உயர்ந்த இந்த சங்குகள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மூதூர் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மூதூர் போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு அவர்கள் இந்த கைதை செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த லொரியை பார்த்து போலீசாரே திகைத்து போய்விட்டார்களாம். லொரிக்குள் மலை போல் சங்குகள் குவித்து வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட சர்வதேச சந்தையில் விற்பனை செய்வதற்காகத்தான் இந்த சங்குகள் ஏற்றி செல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பார ஊர்தியை ஓட்டிச் சென்ற சாரதி கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். சாரதியுடன் இந்த சங்குகள் மற்றும் பார ஊர்தி என்பன போலீசிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த ஒரு இயற்கை வளம், இது ஒரு அரச சொத்துடைமை என்று சொல்லப்படும் இந்த விடயங்களை நாங்கள் கடத்தி சென்று எங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக நாங்கள் வெளியில் கொண்டு செல்கிறோம். இந்த பவளப்பாறைகள் அழிவடைவதால் மீனினங்கள் பெருகுகின்ற தன்மைகள் குறைவடையும். அந்த குறைவடைந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நாங்கள் நினைக்கிறோம் ஒரே தரத்திலே நாங்கள் பணத்தை சம்பாதித்து விட்டு சென்று விடுவோம் என்று. ஆனால் எங்கள் எதிர்கால சந்ததிக்கு எதை வெட்டி செல்ல போகிறோம் என்று யாரும் சிந்திப்பது கிடையாது. ஒரு அதிகளவான பணத்தை சேகரித்து நாங்கள் எவ்வாறு அதிலே வாழப்போகின்றோம் அல்லது அதிகமான ஆயுட்காலம் வாழ்ந்து விடுவோம் என்றெல்லாம் சிந்திக்கின்றோம். 150 வருடம் வாழ சிந்தித்த எங்களுடைய உலக பிரபலம் வாய்ந்த மைக்கேல் ஜாக்சனால் கூட எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர் தன்னை சுற்றி வைத்தியர்களை வைத்து தனது ஆயுட்காலத்தை அதிகரித்து வாழணும் என்று நினைத்தவர் தன்னுடைய ஆயுள் காலத்தை அடைய முடியாமலே அவர் இறந்து போயிட்டார். இவ்வாறு பலர் சிந்திக்கிறார்கள். தங்களிடம் பணம் இருந்தால் தங்களுடைய ஆயுள் காலத்தை அதிகரிக்கலாம் அல்லது நீண்ட காலம் வாழலாம், இவ்வாறெல்லாம் வாழலாம் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் ஒரே தரத்திலே ஒரு இயற்கை வளத்தை நாங்கள் எங்கள் தேசத்தில் இருந்து எடுத்து கொண்டு சென்று விற்றுவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை அதிகரித்து விடாது, எங்களுடைய வயது அதிகரித்து விடாது. நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே வாழ்ந்து இறந்து போக வேண்டிய தேவை ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக எதிர்கால சந்ததிக்கு கிடைக்கின்ற இந்த பொருட்களை அல்லது அவர்களுடைய வளங்களை நாங்கள் சுரண்டி நாங்கள் இருக்கின்ற பொழுதே விற்று அதை பணமாக்கி சென்று விட்டால் இந்த விளை நிலங்கள், அதாவது இந்த விளை கடலிலே கிடைக்கக்கூடிய இந்த விளை பொருட்கள் அது அரிதாகி அந்த இடங்கள், மீன்கள் வளர்க்கின்ற அந்த இடங்கள் அழிவடைந்து சென்றுவிடும். ஆனால் இது எவ்வாறு இருந்தாலும் இதற்கு பின்னால் மிக பெரும் தலைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த
அந்த மிக பெரும் தலைகள் இல்லாமல் இந்த பொருட்களை வெளியிலே கொண்டு செல்வது என்பது ஒரு சாத்தியமாகாத விடயம்தான். இந்த விசாரணைகள் ஊடாக யார் அந்த பெரிய தலைகள் என்பது அறிய கிடைக்கும். ஆனால் ஒரு விடயம், இந்த பெரிய தலைகள் யார் என்று அறிய கிடைத்தாலும் இங்கே சொல்ல மாட்டார்கள். இதுபோன்ற செய்திகள் ஏராளம். இவை அனைத்துமே ஒரு கொள்ளை செய்திகளாக இங்கே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னும் பலவாறான செய்திகள் இருக்கின்றன. தொடர்ந்தும் எனது சேனலோடு, இந்த இடிமுழக்கம் சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வேன். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.